நான் போய் ஃபிளாட்ல இருக்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்திட்டு வந்துடுறேன். அட ஆமா, சரி நீ போய் சொல்லிடு. நானும் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன். சரிங்க. ஹாய்டா பசங்களா. என்னடா பண்றீங்க? என்னடா நம்ம சேர்ந்த ஃபங்க்ஷன் மேலே லீவ் போட்டீங்களா? ஆமா அங்கிள், நல்ல வேலை ஃபங்க்ஷன் வீடியோஸ்ல வந்தது. இல்லனா இன்னைக்கு ஸ்கூலுக்கு தான் போயிருக்கணும். ஆமா ஆமா, ஸ்கூலுக்கு தான் போயிருக்கணும். ஏன்டா ஸ்கூலுக்கு போறதுக்கு அவ்வளோ சலிச்சிக்கிறீங்க? அப்புறம் என்ன அங்கிள், எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிருந்தேன். அதை அடிச்சுட்டு எங்க மிஸ் என்ன ஃபெயில் ஆக்கிட்டாங்க. அப்படி நீங்க என்னதான் எழுதுறேன்? முதல்ல டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆன்சர்னு ஒரு முடிவுக்கு வாங்க. அப்புறம் தான் எக்ஸாம் எங்க எழுதிருந்தேன். அப்புறம் நான் ஃபெயில் ஆகாம என்ன செய்வாங்க? என்னன்னா அங்கிள், வாட் இஸ் செல்லுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. எங்க தமிழ் மிஸ் செல்லுனா போன்னு சொன்னாங்க. இங்கிலீஷ் மிஸ் செல்லுனா செல்போனுன்னு. அப்ப மேக்ஸ் மிஸ் சேல்ஸ்னு. அப்ப பிசிக்ஸ் மிஸ் பேட்டரின்னு. பயாலஜி மிஸ் உயிரானு சொல்றாங்க. சோஷியல் மிஸ் விட்டுட்டேடா. சோஷியல் மிஸ் ஜெயிலுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் எழுதுன்னு நீங்களே சொல்லுங்க. கஷ்டம் தான்டா. உனக்கு என்னமா பிரச்சனை? அங்கிள், எங்க மேக்ஸ் மிஸ் சென்டிமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. நான் சென்டிமீட்டர்ல இருக்க சென்டி எடுத்துட்டா மீட்டர் ஆயிடும்னு சொன்னேன். அப்புறம் ஆள்ல எடுத்து போனா என்ன வரும்னு கேட்டாங்க. நான் ஆள் எடுத்தெல்லாம் போகாது, தண்ணி தான் போகும்னு சொன்னேன். அதுக்கு போய் எங்க மேக்ஸ் மிஸ் அடி பொழந்துட்டாங்க அங்கிள். உங்களுக்கு என்ன சார்? இவங்க மேக்ஸ் மிஸ்ஸே பரவாயில்ல, எங்க சோஷியல் மிஸ் எல்லா போரை பத்தியும் எழுத சொல்லி 5 டைம்ஸ் இம்போசிஷன் தராங்க. அது போர் பத்தியா? பானிபட் போர். அந்த போர் எதுக்காக நடந்ததுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் தண்ணிக்காக ஆலியா பட் போராடினார்னு சொன்னேன். அது பானினா தண்ணி தானே இருக்கு. அது மட்டுமா, எந்த போர்ல திப்பு சுல்தான் உயிரிழந்தான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் அவரோட கடைசி போருன்னு. எவ்வளவு அறிவா யோசிக்கிறோம். ஆனா எங்க மிஸ்ஸுக்கு இதெல்லாம் புரியலையே. கேட்குற எல்லா கேள்விக்கும் அறிவா யோசிச்சு பதில் சொல்லியும் இந்த பனிஷ்மெண்ட் வாங்கும்போது தான் காவலியா இருக்கு. டீச்சர்ஸ் மட்டும் ஒவ்வொரு சப்ஜெக்டாக தானே எடுக்கிறாங்க. ஆனால் எங்களை மட்டும் எல்லா சப்ஜெக்டையும் ஞாபகம் வச்சு எழுத சொல்றது என்ன நியாயம்? அதனால தான் எங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃபே பிடிக்கல. எங்களுக்கும் பிடிக்கல. சீக்கிரமா பெருசாகி நாங்களும் ஜாலியா இந்த மாதிரி கார்ல ஆஃபீஸ் போகணும்னு நினைக்கிறோம். ஆல்பா ஜெனரேஷனை பார்த்தீங்களே, இவங்களே எப்படின்னா வரப்போற பீட்டா ஜெனரேஷனை நினைச்சு பாருங்க. டேய், நான் படிக்கிற காலத்துல நல்லா படிச்சனால்தான் இப்போ நான் கார்ல ஆஃபீஸ் போறேன். சரிடா, நீங்களும் நல்லா படிங்க. ஓகே அங்கிள். உங்ககிட்ட பேசுறா நேரம் போறதே தெரியல. பாய்டா, ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய் அங்கிள். எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரன்ற ஒரே காரணத்தால நோகாம நேரா முதலாளி சீட்ல உட்காந்த உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜில இருந்து 10வது வரையும் ஃபெயில் ஆகாம படிச்சு ஈஸியான குரூப்பாக விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தா தான் இன்ஜினியர் ஆக முடியும் கஷ்டமான குரூப்பா எடுத்து பிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸ்க்கு ஒரு டியூஷன், ரோடு அடைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட கட்டமாக ரோடு அலையிட்டு பப்ளிக் பாஸ் ஆகுது. படிச்சு காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படிச்சு அதிரவான மார்க்லாம் பார்த்தாம டிஎன்பிசி எக்ஸாம்க்காக தனியாக 2 மாதம் உட்காந்து படிச்சு அதிரவான கட்ட மார்க்கெல்லாம் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகையை அடமான வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரையும் வச்சார். எல்லாம் 4th இயர்லேயே மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நினச்சா இந்த சொசைட்டி என்ன வேலையிலன்னு அடிச்சு ரோடா வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமா உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடு தொண்டையில சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியான ஒரு நல்ல மனுஷன் வேலை கொடுத்து அதையும் கொடுங்க நினைக்கிற ஒன்ன மாதிரி ஆனா சமாளிச்சு இதுக்கு முன்னாடி என்ன பேசுற வேலையில்லா பட்டது எனக்கு இவ்வளோ பெரிய டைலாக அழகா சொல்றீங்களே. தேங்க்யூ ஆண்டி. என்னோட ரீல்ஸ் எல்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மில்லியன் வியூஸை தாண்டி தான் போகுது. நடிப்பே தெரியாதவன் எனக்கு ஹீரோ ஆகிறான். ஆனா நான் இவ்வளோ ஒர்க் போடுறேன். இருந்தாலும் சினிமாவில் ஒரு சான்ஸ் வர மாட்டேங்குது. ரீல்ஸ்லேயே என்னோட லைஃப் முடிஞ்சிடும்னு பயமா இருக்கு ஆண்டி. வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு ஆண்டி. அப்படிலாம் நினைக்காதீங்க தம்பி, கண்டிப்பா ஒரு நாள் பெரிய ஆளா வருவீங்க. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க சொன்னது நடந்தா நல்லா இருக்கும் ஆண்டி. இன்னைக்கு ஈவினிங் நடக்கிற ஃபங்க்ஷன்லயும் ஒரு ரீல் பண்ணிடுங்க. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். பண்ணிடலாம் ஆண்டி. சார், நான் தான் எந்த இன்டென்ஷனையும் பண்ணலன்னு சொல்றேன்ல. சார்
சரி சார் வைங்க. வாங்க மேடம் வாங்க, என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? சார் மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம கலாட்டா காலனியோட சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் இருக்கு. அதை ஞாபகப்படுத்திட்டு போலாம் தான் வந்தேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போலயே. அதை ஏன் கேட்குறீங்க மேடம்? தேசிய கீதை பாடும்போது நான் தெரியாம எழுந்து நடந்தது பெரிய பிரச்சனையாகி ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டு இருக்கு. அப்படி நடக்கக்கூடாதுல்ல சார்? ஆமா தப்பு தான். ஆனா நான் செலிபிரிட்டியா இருக்கிறனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டமோ. அது இல்லாம இன்னைக்கு வேற ஒரு ஆடியோ லான்ச் இருக்கு. அதுக்கு வேற நான் கட்டாயம் போயே ஆகணும். அங்க யாரெல்லாம் என்ன கேட்க போறாங்களோ தெரியல. லைஃப்ல ஒரு பிரைவசியே இல்லைங்க மேடம். நேற்றெல்லாம் மீடியால போட்டு என்ன கிழின்னு கிழிச்சிட்டாங்க. ஆமா சார், நானும் பார்த்தேன். அது பத்தாதுன்னு இன்கம் டேக்ஸ் ரைடு வேற வீட்டுக்கு வந்து வீட்டையே கழிச்சு போட்டு போயிட்டாங்க. நான் புகழோட உச்சத்துல இருக்கிறனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டமோ. என்ன வாழ்க்கை போங்க. சரி சார், ஃபீல் பண்ணாதீங்க. ஐயோ சாரி மேடம், நான் வேற உங்ககிட்ட புலம்பிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நாமளே என்னைக்கோ ஒரு நாள் பேசுறோம். சரி, ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வந்துருங்க. சரி மேடம், கண்டிப்பா வரேன். என்னங்க கரண்ட் பில் இன்னும் கட்டல, லேப்டாப் என் மேல இருக்கு. எனக்கு தெரியாதா? நானும் பணத்துக்கு தானே அடைஞ்சிட்டு இருக்கேன். பணம் கிடைச்சது எல்லாத்தையும் கட்டிடலாம். அப்பா ஸ்கூல்ல டூர் கூட்டின்னு போறாங்கப்பா. நாளைக்கு தான்ப்பா லாஸ்ட் டேட். பணம் கட்ட காசு கொடுங்கப்பா. எல்லாத்தையும் வந்து லாஸ்ட்ல தான் சொல்லுவீங்களா? போய் படிக்கிற வேலையை பாரு. கடனை உடனே வாங்கி ஃபீஸ் கட்டுறேன். ஆனா அவங்களால நல்லா கூட படிக்க முடியல. அம்மா அம்மா நீங்களாவது அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா. இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. பணம் என்ன மரத்துல காய்க்குதா? டூர் வேற. போ போ. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், அம்மா திட்டுவாங்க கேட்காதுன்னு. நாம பக்கத்து வீட்டு பவியக்கா வீட்டில் பிறந்திருந்தா கேட்ட உடனே காசு கிடைச்சிருக்கோம். என்ன பண்றது, இந்த வீட்டில் பிறந்துட்டோமே. ஆமாண்டா, கரெக்டா சொன்னேன். சரி வா போலாம். பசங்களோட விருப்பத்தை கூட நிறைவேற்ற முடியும் உங்களால. அப்படி சம்பாரிச்சு என்னதான் பண்றீங்க? உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும்னு 1000 கனவு இருந்தாலும் 10,000 பிரச்சனை முன்னாடி வந்து நிற்குது. ஃப்ளாட் வாடகை, பசங்க ஃபீஸு, ஹாஸ்பிட்டல் செலவு, பெட்ரோலு, ஃபோன் ரீசார்ஜ்னு எல்லாத்துக்கும் கட்டிட்டு கையில் கொஞ்சம் கூட தனியாக சேவிங்ஸ் எடுத்து வைக்க முடியல. நான் மட்டும் தனி ஒருத்தனா எவ்வளவு தான் சமாளிக்கிறது? போதும்டா எப்பா சாமி இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை. மேடம் வாங்க வாங்க. இன்னைக்கு ஈவினிங் நம்ம காலேஜ் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வந்துடும். இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்க நல்ல ட்ரெஸ் கூட இல்லை என்கிட்ட. இதுவே நல்லா தான் இருக்கு, இதே போட்டு வா. இந்த ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கையில இருந்து ரிலாக்ஸ் ஆக ஈவினிங் நடக்கிற ஃபங்க்ஷன் காட்சி போலாம். சீக்கிரம் வாங்க. வரேன் போ. டாடி டாடி, நெக்ஸ்ட் வீக் எனக்கு காலேஜ்ல கான்வகேஷன் ஃபங்க்ஷன். இந்த இன்விடேஷன் பாருங்க. சரி, இதெல்லாம் பார்க்க டைம் இல்லை. நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக பிஸி. ஆடிட்டிங் ஒர்க்லாம் இருக்குது. என்னால் வர முடியாது. மம்மியை கூட்டிகிட்டு போ. பவி, நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா எனக்கு ஈவென்ட் இருக்கு. என்னாலே வர முடியாது. என்ன டாடி இப்படி சொல்றீங்க? என்னால் கண்டிப்பாக வர முடியாது. நான் போகலன்னா 5 lakhs வரைக்கும் லாஸ் ஆகிடும். நீ கூப்பிட்ற டைமுக்குலாம் வந்தா நம்மளால இப்படி சொகுசா வாழ முடியுமா? நீங்க 2 பேரும் ஓடி ஓடி யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? எனக்காக தானே? தெரியுதுல, உனக்காக தானே ஓடுறோம். நீ சந்தோஷமா வாழ்ந்தானே இவ்வளோ பண்ணுறோம். நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உனக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி கொடுத்துடுறோம்ல. வாங்கி குத்தி என்ன பிரயோஜனம்? இப்படிதான் நான் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்து ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் கூட வந்ததே இல்லை. மற்ற பேரண்ட்ஸா இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கும். பாட்டிக்கு கூட உடம்பு சரியில்லை, அவங்கள கவனி கூட உங்களால முடியல. அதான் உங்களை பார்க்க ஆள் வச்சிருக்கோம்ல. நீ எது கவலைப்படுற? நீங்க பேசுறது சுத்தமா பிடிக்கலமா. அப்போ நீங்க எப்போதான் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? இங்க பணம் நிறைய இருக்கு, ஆனா அன்பு பாசம் எங்க இருக்கு? இந்த ஹை கிளாஸ் வாழ்க்கையே பிடிக்கல. சரி விடு, கவலைப்படாத. இன்னைக்கு கூட ஈவினிங் நம்ம ஃப்ளாட்ல ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு கூட நீங்க வர மாட்டீங்க. இன்னைக்கு ஈவினிங் தான் ஃபங்க்ஷன். சரி விடு, வந்துடுறோம். சரி, நானும் ஒரு ட்ரை பண்ணுறேன். ஓகே டாடி. எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா தான் இருக்கேன். இன்னைக்கு நம்ம காலேஜில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் போட்டுன்னு முடிவு பண்ணிட்டியா? அதெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. நானும் அவனும் ப்ளூ கலர் போடலாம் நினைத்தே முடிவு பண்ணிட்டோம். பாத்தியா?
அதென்ன பார்த்தேன். நடத்துங்க நடத்துங்க. என்ன பண்றது, இந்த மாதிரி தான் ஒரே கலர் ட்ரெஸ்ஸு, ஒரு ஹாய் பாய், ஒரு ஸ்மைல், இப்படி தான் பொழுது கழிச்சிட்டு இருக்கோம். எப்போ வேலை கிடச்சி 2 பேர் வீட்லேயும் பர்மிஷன் வாங்கி சிங்கிள்ஸ் லைஃப்பை விட்டு டபுள்ஸ் ஆகுறது. எதுக்கு இந்த டென்ஷன்? சிங்கிள்ஸோ டபுள்ஸோ அதெல்லாம் அப்பா அம்மா பார்த்துப்பாங்கன்னு விட்டுட. எப்படியும் ப்ராப்ளம்ஸோட மட்டும்தான் ஃப்யூச்சர் லைஃபு. அது எதுக்கு இப்போவே எழுது போட்டுக்கிட்டு? அதோட ப்ளஷர் புரியாமல் பேசுகிற. எனக்கு தான் அதை பற்றி தெரியும். அது ப்ளஷரா இல்லை ப்ரெஷரான்னு உனக்கே போக போக தான் தெரியும். சரி, ஈவினிங் நீ பண்ணலாம். பாய் பாய். ஏ சத்யா, சத்யா, எங்க டிவி ரிமோட்டு? எந்த பொருளும் எடுத்த இடத்துல வைக்கிறது இல்ல. இப்போ ஏன் கத்திட்டு இருக்கீங்க? எடுத்த பொருளை நான் ஒரு இடத்துல வைக்க மாட்டேன்னா நீங்க என்னென்ன பண்றீங்க சொல்லவா? ஈர துண்டை பெட்ல போடுறீங்க, பாத்ரூம்ல லைட்டை போட்டால் ஆஃப் பண்றது இல்ல. முக்கியமா பாத்ரூம்க்கு போன் எடுத்துன்னு போனா வெளியே வர 4 மணி நேரம் ஆகுது. இந்தாங்க ரிமோட். கண்ணு முன்னாடி இருந்தாலும் கண்ணு தெரியாது. சரி சரி கத்தாத. சாப்பாடு எடுத்து வை. என்ன செஞ்சு வச்சிருக்க? எப்படி இருந்தாலும் நல்லா இருக்க போறது இல்ல. நீங்க இப்படிதான் சொல்வீங்கன்னு தெரியும். அதனால தான் ஸ்விக்கில டேஸ்டியா ஃபுட் ஆர்டர் போட்டிருக்கேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. யாரெல்லாம் வைஃப் சமையல் நல்லா இல்லைன்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு நீ லைஃப் லாங் ஸ்விக்கி தான் கதி. ஒண்ணுல விஷயத்தையா ஊதி ஊதி பெருசாக்குற? நானா பலூன் வியாபாரியா? ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்க உங்களால என் வாழ்க்கையே போச்சு. ஏன்டா கல்யாணம் பண்ணோட்டு இருக்கு? எனக்கும் அப்படிதான். நான் மட்டும் என்ன கல்யாணம் பண்ணி சந்தோஷமாவா இருக்கேன்? சார் போ போ, கதவு தர. யாரோ பெல் அடிக்கிறாங்க பாரு. ஏன் நீங்க போய் திறந்தா கதவு திறக்காதா? போய் தொலைறேன். வாங்க வாங்க. இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock நம்ம காலேஜில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வந்துடும். வந்துடும் வந்துடும். கண்ணாடி எங்க வச்சுனே தெரியலையே. எங்க இருக்கும்? என்ன தெரியுங்க? கண்ணாடி தேடுறமா? கிட்ட வாங்க. இது என்னது? ஓ, தலையில தான் போட்டிருக்கேனா? ஏமா அவ்வளோ டயர்டா இருக்க? காலையில இருந்து கை கால்லாம் வலிக்குதுங்க. சரி, நான் உனக்கு டைம் வச்சு விடுறேன். நமக்கு இந்த பிள்ளைங்க தாங்க மாதிரி இருக்காங்க. நம்மளை பார்த்துக்க ஆளே இல்லை. அவங்கள கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். ஒருத்தர் லண்டன், ஒருத்தர் அமெரிக்கான்னு பேசிட்டு ஆகிட்டாங்க. நம்மளை பற்றி நினைக்க கூட அவங்களுக்கு நேரம் இல்லாமல் போச்சு. நீ சொல்றது சரிதாம்மா. தங்க மாதிரி விலை உயர்ந்த பிள்ளைங்கன்னு. தங்கம் விலை மதிப்பா இருந்தாலோ அதுவும் ஒரு பொருள் தானே. அதுக்கு உணர்வு இல்லையே. அது போலதான் அவங்களுக்கு நாம ஒரு பொருள். உணர்வு இல்லாம அப்பா கிடையாது. நீ தானே ஆசைப்பட்ட பிள்ளைங்க படிச்சு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு. பிறகு ஏன் வருத்தப்படுற? வேலைக்காரங்க பார்த்துக்கிறது பிடிக்கலன்னு சொன்னாலே நானே உன்னை பார்த்துக்கிறேன். உங்களுக்கும் வயசாயிடுச்சு, ஞாபகம் மாதிரி வேற இருக்கு. யாராவது நம்ம கூட வந்து தங்க மாட்டாங்களான்னு இருக்கு. உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம நான் சீக்கிரம் பேசிட்டா நல்லா இருக்கும்ல. ஏமா நீ வாழ வரைக்கும் தாம்மா எனக்கும் வாழ்க்கை. நீ என்ன பார்த்துக்கிற வாழ்க்கை நான் உன்னை பார்த்துக்க போறேன். இருந்தாலும் இப்பெல்லாம் கஷ்டப்படும் போது தான் இது ஏதோ நினைக்க தோணுது. வயசாச்சுன்னா பெத்த பசங்க பக்கத்துல இருக்கணும். இல்லைன்னா வயசே கூடாது, சின்ன வயசாவே இருக்கணும். அப்பதான் கை கால்லாம் திடனா சாமன்னு இருக்கும். மா, ஐயா, வாமா உட்காரு. என்னம்மா எப்படி இருக்கீங்க? உடம்புலாம் எப்படி இருக்கு? நல்லாதாம்மா இருக்கும். உடம்புக்கு தான் அப்பப்போ முடியாம போகுது. உடம்ப பார்த்துக்கோங்கம்மா. நீங்க 2 பேரும் எப்பவும் இந்த ரூம்குள்ளேயே தான் இருக்கீங்க. ஈவினிங் கீழே வாங்க, ஃபங்க்ஷன் இருக்குல்ல. 4 பேர் பார்த்தாவது மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். உங்களை கூட்டிகிட்டு வர நான் யாரையாவது அனுப்புகிறேன். சரிம்மா. சரி, வந்துருங்கம்மா. வந்துருங்கய்யா. கலட காலனியோட சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கொஞ்சம் விஷயங்களை நமக்குள்ள ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஏதாவது வந்தாதான் நம்ம எல்லாரும் ஒன்னா மீட் பண்றோம். உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு gift கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இதை வாங்கிக்கோங்க. அதை எடுத்து கொடுங்க. இதுல என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? யுனிசர் ஃபேமிலி, நீங்க சொல்லுங்க. என்ன வால் கிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இதுல என்ன இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்ன, பணம் தான் பிரச்சனை. பணம் இருந்தா நல்லா இருக்கும். தீபக் சார் ஃபேமிலி, நீங்க சொல்லுங்க. இதுல போட்டோ ஃப்ரேம் இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்க இதுல என்ன இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தேவையானது எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துருக்காரு. இந்த கிஃப்ட்ல என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் இல்லை, அது கிடைச்சா நல்லா இருக்கும். ஏய் குட்டீஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாக்லேட் இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம எல்லாரும் வெளி தோற்றத்துல மகிழ்ச்சியா வாழ்ற மாதிரி இருக்கும், ஆனா மனநிறைவோடு இருக்கோமான்னு கேட்டா இல்லைன்னு தான் தோணுது. இப்ப கூட நம்ம எல்லாம் கொஞ்சம் பேர் நம்ம கிட்ட இல்லாதது கிடைச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். சின்ன வயசா இருக்கிறவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க வாழ்ற வாழ்க்கைய சாட்டிஸ்ஃபைடா வாழ்றது இல்ல. என்னங்க நான் சொல்றது சரிதானே? சரிதான். இப்போ உங்க கிஃப்ட ஓபன் பண்ணி பாருங்க, அதை பிரிச்சு பார்த்துட்டு உங்களோட கருத்தை ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் கொடுத்த கிஃப்ட்டுக்குள்ள பொருட்கள்லாம் இல்லை, சில வார்த்தைகள் தான் இருக்கு. அந்த அழகான வார்த்தைகளை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இல்லாததை எண்ணும், இருப்பதை நேசிப்போம். எப்போ நம்ம கிட்ட இருக்கிறத விட்டுட்டு இல்லாததை நினைச்சு ஏங்கி எல்லாரையும் நேசிக்க மறந்துடுறோம்னு தோணுது. ஆமா ஆமா, இனிமே நம்ம இருக்கிறத வச்சு நிறைவா வாழ முயற்சி செய்யலாம். இத்தருணங்களில் வாழ்வோம், நினைவுகளை நமதாக்குவோம். சந்தோஷமா இருக்கிறதுன்றதுக்காக வாழணும்னு நினைக்கிறத விட இருக்கிற இடத்த சந்தோஷமா வச்சுக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். நாம எதிர்காலத்தை நினைச்சிட்டு ஓடிட்டே இருக்கிறதுனால தான் நிகழ்காலத்தை ரசிச்சு வாழல, அழகான நினைவுகளையும் சேகரிச்சு வைக்கல அப்படின்றத இந்த கிஃப்ட் எனக்கு உணர்த்துது. இனி அந்தந்த தருணங்களை அழகா வாழ முயற்சிக்கலாம். வாழ்க்கை ஒரு வரமாக, அதை வாழ்வோம் தரமாக. ஒரு இயலாத வாழ்க்கை யாருக்காவது இருக்கா? எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடுச்சுன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இல்லைங்க. வாழ்க்கை ஒரு வரங்கிறது எங்களுக்கும் புரிஞ்சிடுச்சு. இனி அதை தரமா வாழ்றோம். தடுமாறவும் வேண்டாம், தடமாறவும் வேண்டாம். அன்பான அம்மாவும் அரவணைப்பான அப்பாவும் கிடைச்ச குழந்தைங்க தடுமாறவும் செய்யாது, தடமாறவும் செய்யாது. இளமையில நம்மளை பத்தி மட்டும் யோசிக்காம நம்மளுடைய அப்பா அம்மாவோட சூழ்நிலையும் நினைச்சு பார்த்தா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தோணுது. குறைகளை மறப்போம், நிறைகளை நினைப்போம். ஒருத்தவங்க பண்ற செயல குறை இருந்தா அதை மாற்ற முயற்சி கண்மை தவிர குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. இனிமேவாவது நாம எல்லாரும் எல்லார்கிட்டயும் இருக்க நிறைகளை மட்டுமே பார்க்கலாம். முதுமையும் குழந்தையே, ரசிப்போம் முதுமையை. நம்ம வாழ்ந்த காலம் இனிமையா இருக்கணும்னு நினைக்கிறது இளமை காலம். நம்ம வாழ்ந்த காலங்கள் எல்லாம் இனிமையா இருந்துச்சுன்னு சொல்றது முதுமை காலம். முதுமை உடம்புக்கு மட்டும்தான், மனசுக்குள்ள நுழைந்துட்டா முதுமை, தனிமை, மறதி இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. வாழ்க்கை எப்போதும் சுகமா இருக்கும்.